மகா சிவராத்திரின்றது இந்த வைணவர்கள் வைகுண்ட ஏகாதசிக்கு கண் விழிச்சு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி சைவர்கள் எல்லாமும் சொர்க்கத்துக்கு போகணும் இல்லைங்களா. அதனால் அவங்களுக்கு ஒரு வழி வச்சுருக்குறாங்க. அதுதான் மகா சிவராத்திரியில் கண் விழிச்சு சொர்க்கத்துக்கு போகிறது. அப்போனா சிவராத்திரின்னு எப்படி முதல் ஆரம்பிச்சது அப்படின்றதுக்கு ஒரு கதை வேணும் இல்லையா. அந்த கதை ஒரு கதை இல்லை, 2 கதை இருக்குது. அதுக்கு ஏதோ ஒரு வேடன் வேட்டைக்கு போகிறான். வேட்டைக்கு போயிட்டு அப்படியே காட்டில் பட்னியாகவே இருக்கிறான். அன்னைக்கெல்லாம் அவனுக்கு எதுவும் கிடைக்கல. அது கடைசியாக இரவு நேரம் நெருங்குற நேரத்தில் ஒரு புலி அவனை துரத்துது. அவன் புலிக்கு பயந்து வேகமாக ஓடி போய் ஒரு பெரிய மரத்து மேலே ஏறிக்கிறான். அந்த மரம் வில்வ மரம். அந்த நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. மழை பெய்ய ஆரம்பித்த உடனே அவன் குளிச்சிடுற மாதிரி ஆயிடுது. இவன் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறான், அந்த மரம்ன்றது வில்வ மரம். அந்த வில்வ இலைகளெல்லாம் உடைச்சி அந்த புலியை விரட்டுறதுக்காக அந்த கிளைகளை உடைச்சி போடுறான். ஆனால் அது என்ன ஆகுது, பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் அந்த மரத்தடியில் இருக்குது. அந்த சிவலிங்கத்து மேலே விழுதான். இப்படி ராத்திரியெல்லாம் அதையே பண்ணிகிட்ருக்கிறான். விடிய தூங்கவே இல்லை. அப்படின்ன பிறகு காலையில் விடிஞ்ச பிறகு சிவன் அவருக்கு அந்த வேடனுக்கு அருள் பாலிச்சாராம். நீ இரவெல்லாம் கண் விழிச்சு என்னை பூஜை பண்ணதுனால, பட்டினி விரதம் இருந்து என்னை வழிபட்டதுனால உனக்கு எனக்கு பக்கத்துலேயே சொர்க்கத்தில் இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொர்க்கத்தில் சேர்த்துட்டாங்களாம். இதுதான் எவ்வளோ பெரிய பேராசை பார்த்தீங்களா. ஒரு நாள் கண் விழிச்சா சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அவன் நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறவனுடைய கதையெல்லாம் என்னன்னு கேளுங்க. அவன் எவ்வளோ சொர்க்கத்துக்கு போகணும். எப்பயுமே எந்த ஒன்றுத்துக்கும் ஒரு காரணம் தான் சரியாக இருக்க முடியும். ஆனால் இவங்க இன்னொரு கதையும் எழுதி வச்சுருக்கானுங்க. என்னன்னா, எவனோ ஒரு திருடன் கோயிலுக்குள்ளே புகுந்துட்டான் திருடுறதுக்காக. திருட போனவனுக்கு அந்த கருவறைக்குள்ளே இருட்டாக இருக்குது அப்படின்னு அங்கே கொளுத்தி வச்சுருந்த அந்த தீபம் கொஞ்சம் அணையிற சமயமாக இருந்தது. அவன் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறான், சரி வெளிச்சம் வேணுன்றதுக்காக அவன் கொஞ்சம் அந்த திரியை தூண்டி விடுறான். உடனே கொஞ்சம் பிரகாசமாக எரியுது. உடனே அன்னைக்கு மகா சிவராத்திரியான். உடனே அவனுக்கும் சொர்க்கத்தில் இடமா. இப்படி அல்ப காரணங்களுக்காகலாம் சொர்க்கத்தில் இடம் கொடுக்கறது தான் இந்த கடவுள்களுடைய யோகியதை. ஆனால் உழைச்சி கஷ்டப்படுறான், மனதார உருகிறான், அவனுக்கு வெறும் கஷ்டம் மட்டும்தான் வருது. கடைசி வரலாம் அவன் சொர்க்கத்துக்கு போனதா எந்த கதையுமே கிடையாது.